எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேச போறது இல்ல. அவர் பேசுவாரு, கேளுங்க. ஐயோ, நான் முதல்ல சொல்லிட்டேன், வேற விஷயத்த பேசுங்க. இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற உரிமையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. அரசியலமைப்பு சாசனம் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. என்ன அவரு சொன்னதையே நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா? சொல்லணும்ல, இல்லைன்னா அவரு கோச்சுக்கு வரல. அடுத்தது அவர் சொல்லுவாரு, திருப்பி நானே அது சொல்றேன், கேளுங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமா இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். மனுஷன் ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்னா அவன் ஓட்டு போட்டா மட்டும்தான் தெரியும். டாக்டர் எல்லாம் டெலஸ்கோப் வச்சு பாக்குறதெல்லாம் தெரியாது. ஓட்டு போட்டாதான் உசுரோட இருக்கான்னு அர்த்தம். பிரேசில் இருக்கிற மாடலு அந்த அம்மா 25 இடத்துல ஓட்டு போட்டிருக்கு, இந்தியாவுக்கே வரல. அந்த அம்மாக்கே ஷாக் ஆயிடுச்சு, அடடா என்ன மாதிரியே 25 பேரு இந்தியால இருக்காங்களா அப்படின்னு. உலகத்திலேயே ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா எனக்கு மட்டும் 25 பேர் இருக்காங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஓட்டுரிமை தான் நீங்க உசுரோட இருக்கீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணும். அண்ணாத்த மேல சொல்லு மாதிரி கேட்டுக்கிறோம். voting is not only our right but also our life. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது நான் ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. voting is not only our right but also our life. அதனாலதான் ஓட்டு வெறும் ரைட்டு கிடையாதுங்க, இட்ஸ் அவர் லைஃப், வாழ்க்கை. இந்த ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரைட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே தெரிஞ்சிருக்குது. அதாவது தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இத பத்தி வேற எந்த நடிகர்களும் பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் பணம் கொடுத்து படத்தை பார்த்தா போதும். ஆனா விஜய்க்கு இனிமேல் அது முக்கியம் இல்லை. அந்த சினிமாங்கிற அந்த அது ஓடனா என்ன, ஓடாட்டி என்ன, நாடா இருந்தான்னு நாசமா போன என்ன. ஜனநாயகனுக்கு அப்புறம் ஜனநாயகத்து மேல விஜய்க்கு அக்கறை வந்துருச்சு. ஏன் தெரியுமா? நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் அவருக்கு நோட்டா மாறும். அதனாலதான் ஓட் இஸ் நாட் அவர் ரைட், மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் என்ன தெரியுமா பாடி இருப்பாரு? ராணவன் ஆனாலும் ராணவன் ஆனாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல அப்படின்னு தான் பாடி இருப்பாரு. அப்படி கவலையே இல்லாத விஜய் இன்னைக்கு உங்க ஓட்டை பத்தி கவலைப்படுறாருன்னா அவரு ஜனநாயகத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சரி, அவரு மேல பேசுவார், நம்ம அப்படியே கூடவே பேசுவோம். இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக். எனக்கேவா? யாரு விஜய் நீங்க? இந்த எனக்கே ஷாக்கிங்கா இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த எனக்கேனா என்னன்னு புரியல விஜய். நீங்க என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ 8 தடவை எழுதி பாஸ் பண்ண மாதிரி எனக்கு என்ன சொல்றீங்க? அது போக கிட்டத்தட்ட 63 அரசியல் பாடத்துல நடிச்ச மாதிரி எனக்கே அப்படின்னு சொல்றீங்க. உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும், ஆந்த்ரோபாலஜில இருந்து சோசியாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச எனக்கே அப்படின்னு ஷாக் ஆகுறீங்க. இந்த எனக்கே அப்படின்னா என்னன்னு புரியல விஜய். யாரு விஜய் நீங்க? இந்த அரசியலுக்குள்ள நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எனக்கே வந்திருக்குமான்னு கேக்குறேன். இது வரைக்கும் மாணவர்களின் இடஒதுக்கீடு மேல அக்கறையே இல்லாத உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த எனக்கே? இது வரைக்கும் பெண் சுதந்திரத்து மேல அக்கறை இல்லாத விஜய் ஆகிய உங்களுக்கே உதாரணத்துக்கு ஒரு டைலாக் சொல்றேன், ஒரே ஒரு டைலாக், உங்களுக்கு பிடிச்ச டைலாக். இந்த பேரரசுன்னு ஒரு வீணா போனவன் இருக்கான்ல, அவன் எழுதின டைலாக், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். போலீஸாவே இருந்தாலும் பொம்பளை தான். அந்த எனக்கேன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஏத்துக்கலாம். எனக்கே ஷாக்கிங். எனக்கே ஷாக்கிங். 41 பேரு தண்ணி இல்லாம மூச்சு திணறிக்கிட்டு சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்கும் போது அந்த 20 அடி பஸ் மேல ஏறி நின்னு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த எனக்கேவா? இல்ல எவனை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் லேட்டா தான் வருவேன்னு சொல்ற அந்த எனக்கேவா? இல்ல பாயாசத்துக்கிட்ட பொங்கிட்டும் பாசசத்துக்கிட்ட பம்பிட்டும் இருக்கிற நீங்களேவா? அதான் அந்த எனக்கேவா? அப்ப ஏற்பட்ட அறிவாளி விஜய் என்ன சொல்றாருன்னு கேப்போம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்ல. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. அண்ணாத்த யாரையும் பயப்படுத்தல, உண்மையத்தான் சொல்றாரு. இந்த வருஷம் இந்த நிமிஷம் 2024ல ஓட்டு போட்ட யாருக்கும் 2026ல ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்ல.
ஏன்னா எஸ்ஐஆர் அப்படி ஒரு சார் ஸ்பீடா வந்து நம்ம கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டா, இல்ல எனக்கு நீ டீட்டெயில கொடுன்னு கேக்குறாரு. ஆறு நீ, ஊர் நீ, எவர் நீ, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் சொன்னா மட்டும்தான் ஓட்டு நீ, இல்லனா ஓடி போயிரு நீ அப்படின்னு ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுங்க, விஜய்க்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு எஸ்ஐஆர் என்ன பண்ணுதுன்னு. எஸ்ஐஆர் என்னமோ பண்ணுது, அது வேண்டான்னு நாம சொன்னப்ப யாரும் ஒன்னும் சொல்லல. பீகார்ல எஸ்ஐஆர் வந்தப்போ அத பத்தி ராகுல் காந்தி அந்த கத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு விஜய் ஒன்னும் சொல்லவே இல்ல. ஏன்னா பீகார்ல விஜயோட மக்கள் இயக்கமும் இல்ல, தாவேக்காவும் இல்ல. அதனாலதான் அவருக்கு பீகாரை பத்தி எந்த கவலையும் இல்ல. பீகார்ல வந்தா என்னங்க, தமிழ்நாட்டுக்கு சார் வந்துருவாரா இந்த சார் இருக்கும்போது? அவ்வளவு ஏங்க, அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் எல்லா ஏரியாவும் ஐயாவோட ஏரியா தான். அவரு ஆள் தோட்ட பூபதி மாதிரி எல்லா பக்கமும் போய் பேசுவாரு. அதுவும் இப்ப எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு ஜனநாயகத்தின் மேல அம்புட்டு அக்கறை வந்துருச்சுங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் பேசுறதெல்லாம் சரிதான் தான் சொல்ல முடியும். ஏன்னா நாமளும் எவ்வளவுதான் முக்கி அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கடான்னு சொன்னாலும் அந்த தப்பு 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 நம்ம அப்படி சொல்லக்கூடாது. விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளும் தோழா தோழிகளும் அதை ஃபில் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. அத விஜயே சொன்னா மட்டும்தான் அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலதானா என்னவோ விஜய் ஜனநாயகனை பத்தி பேசாம ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. கடைசிங்க, ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம் எவ்வளவு முக்கியம். அதுல வர வசூல் 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 இருக்கலங்க, வசூல் வேட்டை, அது எல்லா பாக்ஸ் ஆபீஸையும் அடிச்சு நொறுக்கணுங்க. ஜுராசிக் பார்க்க பீட் பண்ணணும், அவதார பீட் பண்ணணும், இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை எல்லாம் பீட் பண்ணணும். அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டுல வந்திருக்க சுறா, பீஸ்ட் இந்த மாதிரியான வசூல் படங்களை எல்லாம் பீட் பண்ணணும். அதனாலதான் இவ்வளவு கடும் நெருக்கடிக்கு மத்தியிலும் தன்னுடைய ஜனநாயகனுக்காக சுயநலமா பேசாம மக்களுடைய ஜனநாயகத்துக்காக பொதுநலமா பேசியிருக்காரு. அதுவும் யாருக்கிட்ட, அவருடைய தம்பி தங்கைகள் கிட்ட கட்டளை இட்டு இருக்காரு. என்ன கட்டளைன்னு ஃபைனலா கேட்டுக்கோங்க, அத்தோட முடிச்சுக்குவோம். அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நமக்கு மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான பேருக்கு ஓட்டுரிமை இல்லாம போகலாம். அதனாலதான் போங்க நம்முடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே போங்க. ஆனா விஜய் ஃப்ரேம் செட் பண்றதுல நீங்க எல்லாம் கில்லாடிங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரேம். இங்க பாருங்க 2 லைட் வச்சிருக்கிறேன், அப்பவும் டல்லா தான் இருக்கு. பின்னாடி கலர் லைட் கொடுத்தாலுமே டல்லா தான் இருக்கு. ஆனா உங்களை பாருங்க, உங்க சட்டை ஒயிட், பேக்ரவுண்ட் ஒயிட், ஆனா உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கு. ச்சே, உண்மையாலுமே சினிமாக்காரன் தாங்க. ஒரு யூடியூப்ல பேசுறதுக்கு கூட லைட்டிங் எல்லாம் எப்படி பக்காவா வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் விஜய். ஆனா வர மாட்டேங்குது. ஒரு நாள் எனக்கும் லைட்டிங் பிரைட்டா வச்சிருவேன். விஜயின் ரசிகர்களே, தொண்டர்களே, சித்த பயல்களே, யாரும் மறந்துடாதீங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் உங்க அண்ணன் ஜெயிக்க முடியாம போயிருப்போது. இல்லை சித்த பயல்களே, உங்க அண்ணன் சொல்ல வர்றது என்னன்னா, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதனால மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. விஜய் சொன்னது கேட்டுச்சா? எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. விஜய் கூட புன்னகை இல்லாம சொன்னாரு, ஆனா நம்ம புன்னகையோட தான் சொல்லுவோம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.